நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரபா, சாரதா, ஏய், என் மேல ஏன் கோவப்படுற? ஜட்ஜு மேல கோவப்படு. அவர் தானே தீர்ப்பு சொன்னாரு. இந்த பாரு பிரபா, இதுதான் உன்னுடைய முதல் தோல்வி. இன்னும் போக போக நிறைய தோல்விகளை சந்திக்க போற. நான் கூட உன் ரூட்ல போய் உன்னை அழிக்கலாம், ஆனா நீ தாங்கிக்க மாட்டேன். இப்ப கூட நான் ஒரு வார்த்தை சொன்னா உன் தலையை வெட்டி என் கையில வந்து கொடுப்பாங்க. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் பிரபா. இப்ப கூட சொல்றேன், சமாதானமா போலாம். சமாதானமா போறதுக்கு நான் ரெடியா இல்ல. என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். உன்னை அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் என்கிட்டதான் இருக்கு. பிரம்மாஸ்திரம் ஒன்னதான் அழிக்க போகுது, என்ன இல்லை. என்ன சொன்னீங்க? எங்க அம்மாவை நான் அழிக்க போறேன்னா? நான் இருக்கிற வரைக்கும் எங்க அம்மாவோட கால் நகத்தை கூட யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எங்க அம்மாவை அழிப்பேன்னா? பகல் கனவு காணாதீங்க. கடைசியில் தோக்க போறது நீங்க தான். சரி, பார்க்கலாம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சொந்த புள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கான், அவனை வெளியெடுக்க வக்கில்ல, ஊர் விஷயத்து வக்கால வாங்கி நம்ம வந்துட்டாங்க. பாப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. பெரியப்பா சொத்து தானே, எங்க போகுது? ஜானகி கிட்ட தானே, பின்னாடி அடிச்சு பொணிக்கலாம். ஆனா அந்த சாரதா இல்ல கேஸ் இருக்குப்பா, அதான் நம்ம ஜெயிக்கணும். அதான் நம்ம லட்சியம். பாப்பா, ஒன்னும் ஃபீல் பண்ணாதவா. வாங்க மாமா போலாம். அம்மா வாங்க. கோர்ட் வாசல்ல எல்லாருக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டாளே. எதுக்கு எடுத்தாலும் சாருலதா சாருலதா சாருலதா. அவளால என் வாழ்க்கையை நாசமா போகுது. அம்மா, அம்மா, சாருக்கும் இதுக்கு என்னம்மா சம்பந்தம்? ஏன் நான் அவளை பத்தி பேசக்கூடாதா? பேசுங்க, நீங்க பேசுங்கம்மா. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். பேசுங்க, நீங்க பேசுங்க. வர வர நான் என்ன பேசணும் உங்களுக்கு போயின்னு தோணுது. நான் என்ன வேலை பண்ணாலும் பின்னாடி ஒரு ஆள் அனுப்பிச்சு கண்காணிக்கிறீங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம தானே வெத்து பத்திரத்தை கையெழுத்து வாங்கினீங்க. நான் எவ்வளவு சொல்லியும் டேனியலுக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இப்போ என்னோட காதல் அழக வச்சு மனிதப்பங்கிட்ட இருந்து உங்களுக்கு காவேரி காமன்ஸோட ஷேர் சர்டிபிகேட்ஸ் வாங்கி கொடுத்தேன். யாருக்காக? உங்களுக்காக தாமா. நான் உயிருக்குற காதலிக்கிற சாரு கிட்ட எங்க அம்மா சம்மதிச்சாதான் நம்ம கல்யாணம் கூட சொல்லி வச்சிருக்கேன். அம்மா, இந்த 1 கோடி ரூபாய் லாஸ் ஆனதுக்கு நான் காரணம் இல்லம்மா, நீங்க தான். நான் அன்னைக்கே சொன்னேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எரிச்சிடுங்கன்னு. நீங்க கேட்கல. ஏன் மேல பழி போடுறீங்க? நீங்க தான் காரணம். நான் இப்ப என்ன பண்ண நீங்க சந்தோஷமா இருப்பீங்க சொல்லுங்க, நான் அதை போய் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வேணா போய் ராமு, சாரதா, ஈஸ்வர பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுமா? சந்தோஷமா இருக்கலாம். சாரதியை கொண்டுட்டு வந்துடுறேன், இன்னும் சந்தோஷமா இருக்கலாம். பாப்பா, நம்ம வீட்டுக்கு கிரேட் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஆண்டவர் இருக்கான் பாப்பா. ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு கதவோட வந்திருக்கேன். வாங்க ராதாகிருஷ்ணன் சார். தப்பு தப்பு தப்பு. உங்க வீட்டுல உங்க ஆட்சி தான். வாங்க காயத்ரி அம்மா. அம்மா, உங்க முந்தானி பிடிச்சே வருவார் உங்க அசிஸ்டன்ட் ராதாகிருஷ்ணன் சார். எங்க? வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. வாங்க வாங்க. சும்மா கூச்சப்படாம வந்து உட்காருங்க. என்ன விஷயம்? என் மாப்பிள்ள ஸ்ரீ ஜெயிலுக்கு போனதுல இருந்தே என் பொண்ணு தினம் தினம் அழுதுண்டே இருக்கா. உங்களுக்கும் சாரதாக்குள்ள பிரச்சனையில என் பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறியாகிடாதீங்க. என்னது இது கேள்விக்குறி ஆச்சரியக்குறின்னு? சார்,
வளன்னு உங்க சம்பந்தி ராமு மாதிரி பேசாதீங்க. இப்படி பேசியா இருந்தாலும் ஆசிரமத்துல போய் சேர்ந்தான். அடுத்ததை நீங்க போய் சேர்ந்த போறீங்க, ஜாக்கிரதை. உங்க மாப்பிள்ளைய வெளியே எடுத்தா எங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறீங்கன்னு அதை மட்டும் பட்டுருங்க பாப்பாட்ட சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. வர திங்கக்கிழமை உங்க கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதுல நிச்சயமா ஸ்ரீ ஜாமீன்ல வெளியில வந்துருவான். ராஜ்குமாரோட மனைவி இது வெறும் ஆக்சிடென்டா, கொலை இல்லைன்னு சாட்சி சொல்லுவா. அப்புறம் நிரந்தரமாவே வெளியில வந்துருவான். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா அதுக்காக நீங்க எனக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணுமே. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். ஸ்ரீ ஜெயில இருந்து வெளியில வந்த உடனே அவன் மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வரணும். சாரதா இல்லத்து பேர்ல அவன் என்கிட்ட இருந்து கடன் வாங்கினதா எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இனிமே நான் சாரதாவை எதிர்த்து பண்ண போற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் உதவியா இருக்கணும். செய்வீங்களா? கண்டிப்பா நீங்க சொல்றபடி செய்ய சொல்றோம். சார், இது யாரும் தெரியுதா? உங்க மாப்பிள்ளை காரேஜ் கொண்டான ராஜ்குமார். சம்சாரம் எங்க கஷ்டம் தான் இருக்கு. வள்ளி, நான் கோர்ட்ல என்ன சொல்ல சொன்னாலும் சொல்லுவியா? கண்டிப்பா சொல்றேம்மா. நீ போ. பாத்தீங்களா சார் விசுவாசத்தை? தான் புருஷனை தாண்டி எங்க பாப்பா மேல எப்படி விசுவாசமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்களும் விசுவாசமா இருக்கணும். எங்க பாப்பா நினைச்சா உங்க மாப்பிள்ளைய உள்ள வைக்கவும் முடியும், வெளியே எடுக்கவும் முடியும். யார் தலையெழுத்த வேணாலும் மாத்தும் சார். எங்க பாப்பா பிரம்மதேவன் மாதிரி. நீங்க காபி சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. ஏமா பாவம் சார், காப்பியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. காப்பி சாப்பிட சொல்லி பர்மிஷன் கொடுங்கம்மா. சாப்பிடுங்க. நல்லா உறிஞ்சு குடிங்க சார். கேஸ் நம்பர் 67 2001 ஸ்ரீவர்ஷன். You proceed. யுவர் ஆனர், 15 நாட்களாக காவலில் இருக்கும் ஸ்ரீவர்ஷன் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது அவர் வேண்டுமென்றே ராஜ்குமார் மீது காரை ஏற்றி இருக்கிறார். ராஜ்குமார் ஸ்பாட்ல இறந்துட்டார். அது மட்டும் இல்லாம ராஜ்குமார் முதலாளி பிரபாவதி அம்மாவுக்கும் ஸ்ரீவர்ஷன் குடும்பத்தாருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறது. அதனால இது தற்செயலாக நடந்த விபத்தே அல்ல. பிரபாவதி குடும்பத்து மேல இருக்கிற விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஸ்ரீவர்ஷன் ராஜ்குமார் மேல காரை ஏத்தி கொன்னுட்டாரு. மனித உயிரை காப்பாற்றக்கூடிய அரிய பணியில இருக்கிற டாக்டர் ஸ்ரீவர்ஷன் இத்தகைய செயலை செய்தது மிகப்பெரிய குற்றம். இது போன்ற கொடியவர்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும். மேலும் ஸ்ரீவர்ஷனை ஜாமீனில் வெளியே விட்டால் அவர் முக்கியமான சாட்சியங்களை கலைக்கக்கூடும். ஆகவே ஸ்ரீவர்ஷனுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் என்று கனம் கோட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கனம் கோட்டார் அவர்களே, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குறிப்பிட்டது போல என்னுடைய கட்சிக்காரர் ஸ்ரீவர்ஷனுடைய தாயார் சாரதாவின் குடும்பத்திற்கும் இந்த வழக்கிலே விபத்திலே அகால மரணமடைந்திருக்கக்கூடிய ராஜ்குமாரின் முதலாளி பிரபாவதியின் குடும்பத்திற்கும் சில குடும்ப பிரச்சனைகள் இருந்து வருவது உண்மைதான். என்றாலும் கூட அந்த குடும்ப பிரச்சனைகளை மையமாக வைத்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தரம் தாழ்ந்த செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார். உண்மையை சொல்ல போனால் விபத்திலே இறந்த ராஜ்குமாரின் மரணத்தை மறைத்து என் கட்சிக்காரரின் தாயார் சாரதாவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பொய்யான வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னுடைய கட்சிக்காரர் ஒருபோதும் அந்த குற்றத்தை செய்யவில்லை. என்னுடைய கட்சிக்காரர் பல மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டிய டாக்டர் படிப்பு படித்தவர், இளைஞர், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். எனவே அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், குடும்ப பின்னணி இவற்றை உத்தேசித்து அவரை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீலின் வாதத்தை அனுசரித்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஸ்ரீவர்ஷனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுகிறது. மேலும் குற்றம் சுமத்தப்பட்ட ஸ்ரீவர்ஷன் இந்த வழக்கு முடியும் வரை இந்த நீதிமன்றத்தில் அவர் தினமும் வந்து ஆஜராகி கையெழுத்திடும்படி உத்தரவிடுகிறேன்.
இதை கொண்டு போய் ஜட்ஜிட்ட காமிச்சு ஒரு சைன் வாங்கி கிளைண்ட்டு கொடுத்துருங்க. யோகி, ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீயை கூட்டிட்டு சங்கீதா வீட்டுக்கு போக வேண்டாம், நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் கொஞ்சம் பேசணும். சரி மேடம். நீங்க? நான் ஒரு ஆட்டோல போயிடுறேன். அப்பா நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். வாப்பா உள்ள வா. போ, உள்ள போய் உன் அம்மாவை பாரு. போப்பா. திருப்பி இந்த வீட்டில் நான் எப்படி நுழையிறது? சித்தி முகத்தில் நான் எப்படி முழிப்பேன்? மொன, தெரிஞ்சே பல கொலைகளை செஞ்ச என்னையே இந்த மோலிஷார தான் மன்னிச்சிட்டா. நீ தெரியாம தானே செஞ்சிருக்க. அவ உன் அம்மா அப்பா. ஒரு தாயும் தம் பிள்ளைகளை வெறுத்து ஒதுக்கிட மாட்டான். போ போயா. போ. ஸ்ரீ, காவிரிக்கா நல்லா இருக்கியாப்பா? வா உட்காரு. வந்து சாப்பிடு. அக்கா, நீ என் கூட உட்காந்து சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாளாச்சு நம்மளாம் உட்காந்து சாப்பிட்டேன். இன்னைக்கு நீயும் உட்காருக்கா. சித்தி அம்மா உள்ள இருக்காங்க. சாப்பிடு. சாப்பிடுறா. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்கிறவராச்சே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இங்கேயும் உங்களுக்கு நிறைய களி கொடுப்பாங்க மாப்பிள்ள. ஸ்ரீ,
ஏன் புறப்படல? சித்தி, என் வாழ்க்கைய போச்சு சித்தி. பேப்பர்ல என் பேர் வந்து எல்லாமே போச்சு. ஒரு கொலைகாரனை பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி நான் டாக்டரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? எந்த பேஷண்ட் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி போனா? எத்தனை கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து நின்று சாதிக்கிறவன் தான் மனுஷன். இப்படி சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. அதுவும் என் பிள்ளையா இருந்து நீ இப்படி இருக்கக்கூடாது. இந்த பாரு, உன் சந்தோஷம்தான் எனக்கு நிம்மதி. எனக்கு ஏதாவது நீ நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம மறுபடியும் போய் சங்கீதா கூட சந்தோஷமா வாழ. இல்ல சித்தி, சங்கீதா கூட எனக்கு வாழ பிடிக்கல. அந்த வீட்டுக்கே போக பிடிக்கல. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவங்க அம்மா தான். நான் திரும்பவும் சங்கீதா கூட போய் வாழ்ந்தேன்னா அவங்க அம்மா என் வாழ்க்கையை பழக்கிடுவாங்க சித்தி. குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு. நீ பாசிட்டிவா பாரு. யாராவது ஒருத்தர் அன்பு பாசம் விதைச்சாங்கன்னா கண்டிப்பா அது வளர்ந்து உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ சங்கீதா மேல அளவு கடந்த அன்பு காட்டு. கண்டிப்பா அவ மாறிடுவா. வாழ்க்கையின் அடிப்படையே அன்புதான். அன்பால சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. புரியுதா? உனக்கும் சேர்த்துதான் சொன்னேன். மார்னிங் சார். குட் மார்னிங். வாப்பா அறிவுமதி, நான் அவசரமாக கொஞ்சம் வெளில போயிட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா? வந்துடுறேன். என்னப்பா, என்ன ஏதாவது சொல்லுமா? சரி பரவாயில்ல, சொல்லு. சார், ஒரு வேலைக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது விஷயமா கேட்டு போகலான்னு வந்தேன். பாக்கியா ஆஃபீஸில் ஒரு வேலை சொல்லியிருக்கேன். அவங்க உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே போனேன்னா ஒரு சப்ரைட்டரா மற்றவங்க எழுத்துக்களை நீ ப்ரூஃப் பார்க்கலாமே தவிர நீ எதையுமே படைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு படைப்பாளி படைச்சிக்கிட்டே இருக்கணும்ப்பா. பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உனக்கு எப்பெல்லாம் பணம் வேணுமோ சொல்லு, நான் தரேன். எனக்கு என்னமோ நீ அந்த வேலைக்கு போகிறதுல உடன்பாடே இல்லைப்பா. சார், ஒரு படைப்பாளிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போல்லாம் கவிதை எழுத உட்காரும்போது எங்கள் அம்மாவோட கஷ்டம் தான் சார் என் மனசுக்கு வருது. எப்படி எழுத்தாளனுக்கு எழுதுவது கடமையோ அதே மாதிரி ஒரு தாயோட கஷ்டத்தை போக்குவது ஒரு மகனுடைய பொறுப்பு சார். நான் இப்போ ஒரு நல்ல மகனாக இருக்க ஆசைப்படுறேன் சார். மனுஷபுத்தனுடைய கவிதை தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. நம் முன்னோர்கள் சாப்பிட்ட உணவு நம் பசியை நீக்கி விடாது. நம் மூதாதையர்கள் உடுத்திய உடை நம் நிர்வாணத்தை களைந்து விடாது. நமக்கும் ரத்தம் இருக்கிறது. நேற்று என்பது இன்று நினைவாகலாமே தவிர நிஜமாகாது. அப்படித்தானே சொல்ல வர நீ? என்னப்பா, என்ன நான் சொல்றது காதுல விழலையா? தாயோட கஷ்டத்தை எந்த ஒரு மகனும் பார்க்கக்கூடாது சார். அதை விட ஒரு பெரிய கொடுமையே கிடையாது. அப்படி பார்த்தவனுக்கு கவிதை இனிக்காது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹலோ பாக்யா சார், ஊருக்கு போயிருக்காரு. வரத்துக்கு 2 நாள் ஆகும். வந்தோன்னே சொல்கிறேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, சுதாங்கன். தெரியும் சார். சாரை பார்க்கணும். சார் வெளியூர் போயிருக்காரு. நீங்கள் வந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெகன் சாரை பார்க்க சொன்னாங்க. அப்படியா? உள்ளதான் இருக்காங்க. போங்க சார். தேங்க்யூ. ஓகே. ஹலோ ஜெகன். அடடா வாங்க சுதாகன் சார். பாப்பா உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ. நீங்கள் வருவீங்கன்னு சார் சொல்லியிருந்தாரு. சார் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காரு. என்ன பேச சொன்னார்? இவர் தான் கவிஞர் அறிவுமதி. இவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. இவருடைய வேலை விஷயமா தான் சாரை பார்க்கறதா இருந்தேன். நேத்தே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு ரெடி ஆயிடுச்சு. என்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியா இருக்கா? நீங்க ஃபோன் பண்ணி சொன்ன உடனே வேலை கொடுக்க சொல்லிட்டாரு.
அதுவும் அறிவுமதிங்கிற பேரை கேட்ட உடனே இமீடியட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிக்க சொல்லிட்டாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இனிமே பாக்யாவுக்கு சப் எடிட்டர். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் பா. எடிட்டருடைய ஃபிலாசபியே பெட்டர் டு லைட் அ கேண்டில் தேன் டு கர்ஸ் டார்க்னஸ். இந்த ஆர்டர் மூலமா உன் வாழ்க்கையில ஒளி வீசட்டும்பா. சார் நான் எப்போ வந்து வேலைக்கு சேரலாம்? நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கங்களேன். ஓகே வரேன் சார். ஒரு நிமிஷம் சார், இந்த கவரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இது என்ன சார்? கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. ஐயோ வேணாம் சார். இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க. உங்களை பற்றி சுதாகன் சார் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே உங்கள் நிலைமையை பற்றி அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. வார்த்தைகள்ல இருந்தே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறவர் அவர். பரவாயில்ல வாங்கிக்கங்க. பா ஒரு படைப்பாளி கொடுக்குற பணம்ப்பா, வாங்கிக்க. சார் யார்கிட்ட எதுவும் இலவசமாக எங்கள் அம்மா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். நான் வேணா ஒரு கவிதை சொல்லி இதை எடுத்துக்கிறேனே. சொல்லுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வியர்வை காயும் முன் கூலியை கொடு என்பார்கள். இங்கே இடக்கை அறியா வழக்கை வாழ்க்கையை கொடுக்கிறது. வெரி நைஸ். தேங்க்யூ. சார்ட்ட ரொம்ப நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிங்க ஓகே. வரேன் சார். வாங்க மேடம். சரி இன்னைக்கு என்ன ட்ரீட் கொடுக்க போறேன்? எனக்கு ஐஸ்கிரீம்ஸ். ஐஸ்கிரீமா? ஓகே. இது பிடிச்சிருக்கா சார்? எதா பிடிச்சிருக்கான்னு பாருங்க சார். அது எடுங்களேன். இதாவது பிடிச்சிருக்கான்னு பாருங்க சார். மங்களகிரி காட்டன் காமிச்சேன், பாலி காட்டன் காமிச்சேன், சில்க் காட்டன் காமிச்சேன். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி காமிப்பேன். நீங்கள் வந்து 4 ஹவர் ஆகுது. அடுத்த கஸ்டமரும் பார்க்கணும் இல்லையா? சீக்கிரம் பாருங்க. அது எடுங்க சார். இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் சார். இது சரிப்பட்டு வராது. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க சார். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. எங்கள் அம்மாக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மாதிரி சாரீஸ் வேணும் உங்களுக்கு? காட்டன் சாரீஸ் கொஞ்சம் காமிங்க. உட்காருங்க மேடம். பாலி காட்டன் பார்க்குறீங்களா மேடம்? மங்களகிரி காட்டன் சாரீஸ் எடுங்க. எப்படிமா இருக்கீங்க? சார் சார் இவங்க தான் உங்க அம்மாவா? மேடம் இவருக்கு ஒரு சாரி செலெக்ஷன் பண்ணி கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா பாக்யால எனக்கு சப் எடிட்டரா வேலை கிடைச்சிருக்கு. அதான் அம்மாக்காக சாரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மா உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் போல இருக்கு. கொடுக்கலாமா? வரேம்மா.
பார்த்து. ஆமா, புடவை வாங்கல? அம்மாக்கு ஏற்ற கலர் இங்கே எதுவுமே இல்லை. நான் அந்த பக்கம் போய் பார்க்குறேன். வரேம்மா. இந்த டிசைன் பார்க்குறீங்களா மேடம்? மிஸ்டர் நவீன் சந்திரன் உனக்கு தெரியும்ல? ஏய், something is there. Yeah. ஆக்சுவலாக அந்த கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு பில்டிங் வேணும்னு கேட்டிருந்தான். நான் வேணான்னு சொன்னேன். Okay. இந்த மாதிரி வேணாம் சார், வேற பண்ணலான்னு சொன்னேன். In the same place? இந்த சாரியை பேக் பண்ணுங்க. You're so naughty. One. வலிக்குதா? ஐயோ சாரிடா. சாரி ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோ. ஓகே. வலிக்குது. ஏய் ஐம் சாரி சொன்னேன்ல, கோச்சுக்காத. தாத்தா காஃபி எடுத்துக்கோங்க. காவேரி, இந்த போட்டோல இருக்கிற குட்டி பொண்ணு யாரு? யாருன்னு தெரியலையா? இல்லையே. அது காவேரி. நீயா? கிருஷ்ணா எடுத்தது. நல்லா இருக்குல்ல? கிருஷ்ணானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எல்லா போட்டோலயும் ஒண்ணு நீ மடியில் உட்காந்துட்டு இருக்க, இல்லைன்னா தோல் ஏறி உட்காந்துட்டு இருக்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அதுதான் கேட்டேன். கிருஷ்ணாக்கு நானா ரொம்ப இஷ்டம். காவேரி, என்ன தாத்தா? இதே படுத்த போட்டோ? இதுவா? நம்ம காவேரி கார்மெண்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் திறக்கும் போது எடுத்த போட்டோ. இங்க பாருங்க, சித்தி எவ்வளவு அழகா சிரிச்சுக்கிட்டு கம்பீரமா நிக்கிறாங்க. இது அப்பா. தாத்தா என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. அந்த பிரபாவதி கிட்ட இருந்து என் சாரதா இந்த யூனிட்டை திருப்பி எடுக்கணும். எம்டி சேர்ல உட்காரணும். இதே கம்பீரத்தோட ஒரு போட்டோ எடுக்கணும். அதை இந்த ஆல்பத்துல பார்த்து நான் சந்தோஷப்படணும். தாத்தா உங்க சித்தி பத்தி தெரியாது. இப்ப அவங்க மௌனமா இருக்காங்க. அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல காவேரி கார்மெண்ட்ஸ் திரும்பி நம்ம கை கிடைக்கும். ஏய், அவ உனக்கு சித்தி, ஆனா அவன் நாம் பெத்த பொண்ணு. அவ மௌனமா இருக்கானா ஏதோ சாதிக்க போறான்னு தான் அர்த்தம். ஐஏஎஸ் எக்ஸாம்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரேங்க், கோல்டு மெடல் வின்னர். இந்த பாவி தான் அன்னைக்கு அவளை ஆசீர்வதிக்காம போயிட்டேன். பாவி. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா ஆல்பம் பார்த்துட்டு இருக்கோம். காஃபி போட்டுமா? இப்ப வேண்டாமா?
காவேரி. என்ன சீனு, எங்க போயிருந்த காலையில இருந்து? அப்பா உன்னை காடன்னு காலையில இருந்து காவேரி ஒன்றும் சாப்பிடலப்பா. எங்க போயிருந்த? புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அப்படியா? எங்க? பத்திரிகை ஆபீஸ்ல. இந்த குட் நியூஸ் அங்க இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லையா? அது எப்படி முடியும் காவேரி? இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள அங்கிருந்து எப்படி ஃபோன் பண்றது? அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எதுக்குப்பா? முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, அப்புறம் சொல்றேன். நல்லா இரு. என்ன விஷயம்? இந்தாங்கம்மா, புதுசா நான் ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அதுக்காக உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. காவேரிக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? அம்மா, என்கிட்ட இருந்த காசுக்கு உங்களுக்கு ஒரு புடவை வாங்கத்தாம முடிஞ்சது. பிள்ளைங்க எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா எந்த அம்மாவும் வருத்தப்பட மாட்டாங்க. ஆனா அக்கா தங்கச்சிங்க அப்படி இல்லை. தான் அண்ணன் தம்பிங்க ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க மனசு மட்டும் நீ நோவாடிக்க கூடாது. இந்த நீ எடுத்துக்க. சித்தி எனக்கு வேணாம் சித்தி, அவங்களுக்கா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான்ல. பரவாயில்ல, நீ எடுத்துக்க. வேணாம் சித்தி. நான் சொல்றது கேளு, நீ எடுத்துக்க. மா, பிரபாவதி அம்மாவை பார்த்தம்மா. அம்மானு கூப்பிட்டேன். மறுபடியும் இன்னொரு தடவை அம்மானு கூப்பிடுன்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கட்சிஃபெல்லாம் வாங்கிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போ நான் அவங்க கண்ணை பார்த்தம்மா, கலங்கி இருந்தது. திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. யாரு? பிரபாவதியா? அவ திருந்த மாட்டா. திருந்துற மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்த பாப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? யாரா இருந்தாலும் ஒரு நாள் திருந்துவாங்க. ஏன் நீங்க திருந்தல? ஆமா, நீ இந்த மாதிரி எல்லாரையும் நம்பிதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க. அம்மா, அவங்க ஏமா திடீர்னு என் மேல இவ்வளோ பாசம் காட்டுறாங்க? மறுபடியும் ஏன் அம்மான்னு கூப்பிட சொன்னாங்க? சீனு, நீ ஒருவேளை அவங்க பையனா இருப்பியோ? காவேரி, என்ன வேணா ஊனம் கூப்பிடு, உதவாக்காரன் கூப்பிடு, என்ன வேணாலும் கூப்பிடு. ஆனா பிரபாவதி அம்மாவோட பையனை மட்டும் கூப்பிடாத. ஏன்? அவங்க கெட்டவங்க, சோ அவங்கள அம்மானு கூப்பிட கூச்சமா இருக்கா? இல்ல, நான் அவங்களுக்கு பிள்ளையா இருந்தா எங்க அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. எப்பவுமே நான் எங்க அம்மாவுக்கு தான் புள்ள. நான் அவங்களுக்கு பையனா இருக்கவும் மாட்டேன், இருக்கவும் கூடாது. நீ தாண்டா என் புள்ள. அம்மான்னு கூப்பிடலாமா? அம்மான்னு கூப்பிடலாமா? என்னம்மா இங்க நிக்கிறீங்க? நைஸ் கர்ச்சீஃப், டிசைன் நல்லா இருக்கு. எங்கம்மா வாங்குனீங்க? எங்க போயிட்டு வர? நான் ஆஃபீஸ்ல இருந்தம்மா வரேன். பொய் சொல்லாத. எங்க போயிட்டு வர? அம்மா ஐ ஸ்வேர் நான் ஆஃபீஸ்ல இருந்தா வரேன். பொய் சொல்லாதன்னு சொல்றேன். நீ என்னை ஏமாத்தவே முடியாது. எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அம்மா நான் எங்கேயும் போய் ஊர் சுத்தல. இது பார், முதல்ல நீ போ. இல்ல நான் போக மாட்டேன். ஏன் ஏன் கோச்சிக்கிறீங்க? போ. என் முகத்திலேயே முழிக்காத. முதல்ல இங்க இருந்து போ. நான் போக மாட்டேம்மா. போன்னு சொல்றேன்ல. என்ன பாப்பா? வேலு, முதல்ல இவனை கூட்டிட்டு போ. நம்ம பிரசாத் தானே. நீ வாய் மூடிட்டு இவனை கூட்டு போறியா இல்லையா? இருங்க மாமா, ஏமா நீ கோச்சிக்கிறீங்க? பேசாத என்கிட்ட. போ. மாப்பிள்ள, அம்மா ரொம்ப கோவமா இருக்கு. அப்புறம் பேசிக்கலாமா? உலகெல்லாம் போற்றிடும் போராறு முகமுடைய உக்ரகம்
ஏய் ஹேமா. ஹாய் காவேரி. என்னடி வார வாரம் வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு வருவேன், இன்னைக்கு வியாழக்கிழமையே வந்துட்ட? இப்பெல்லாம் டெய்லி கோயிலுக்கு வரேன். ஏன் பிரச்சனை அதிகமா இருக்கா? சாமி கிட்ட மணிக்கணக்கா வேண்டிட்டு இருக்க? நம்ம பிரச்சனை எல்லாம் கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும், மனுஷங்கிட்டயா சொல்ல முடியும்? மாதவன் வந்து உன்னை பாக்குறாரா? 2 நாள் கொடுத்துட்டு வந்து பாக்குறாரு. அப்ப உங்க மாமியார்? அவங்க டெய்லி என்கிட்ட போன்ல பேசிட்டே இருப்பாங்க. ஏதோ மாதவனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம்னு. யாரு சொன்னது? நானே சம்மதிச்சாலும் எங்க மாமியார் சம்மதிக்கவே மாட்டாங்க. அவங்க தான் 6 மாசம் போய் சித்தி வீட்டுல இருன்னு சொல்லி அமிச்சாங்க. அவங்கள மாதிரி ஒரு பொம்பளைய பார்க்கவே முடியாது. ஆமாடி, என்ன மாதிரி ஒரு பொம்பளை நீ லோகத்துல பாத்துக்கவே முடியாது. ஏன்னா நான் ராட்சசி பாரு, நோக்கு நான் எழுச்சி வாய்ப்பாரு. இத பாருடி, என் பிள்ளையாண்டா சொன்னா நீ இந்த கோவில் குளமெல்லாம் வந்து சுத்தி இந்த குடும்பத்துல ஒன்னா சேரணும்னு. எனக்கு இப்பதானே தெரியுது இந்த லோகத்துல என்ன பத்தி தப்பா பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு. ஒண்ணு தெரிஞ்சுபடி, என் பிள்ளையாண்டானுக்கு நான் 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை நிரந்தர வாழா வெட்டி ஆக்கல. என் பேர் சாமலா இல்ல. நீ என்னடி நினைச்சுட்டு இருக்க? ஒரு பிள்ளை பத்தி கொடுக்க நோக்கு வக்கல, ஊரெல்லாம் தப்பு நினைச்சுட்டு இருக்கியா? உன்னை நான் 2 ஒண்ணு பாத்துக்கல. என் பேர் என்னன்னு பாத்துக்கோ. என்னடி பெரிய கொழுப்பு எடுத்த நோக்கு? உன்ன மாதிரி இருக்காளே இவ்வளோ. வச்சுக்கிறேன்டி, வச்சுக்கிறேன். எங்க உன் சித்தி பெரிய ஆளா இருந்துட்டா ஏன் என் தலை வாங்கிட்டு வரல? பாத்துக்கிறேன்டி, அதையும் பாத்துக்கிறேன். என்ன காவேரி, என்னாச்சு? ஏன் அழற? அழல, கோவமா இருக்கேன். யார் மேல? எல்லார் மேலயும். என் மேல, மாதவன் மேல, இந்த உலகத்து மேல. ஏன் பொண்ணா பிறந்தன்னு எனக்கே தெரியல. நான் பிறந்த உடனே அம்மா பைத்தியம் ஆயிட்டாங்க. நான் வளரும் போது அப்பா கடுங்காரன் ஆயிட்டாரு. என்னை காப்பாத்து வந்த சித்தி மேல அவ்வளவு கோவப்பட்டேன். அந்த பிரபாவத்தை கூட சேர்ந்து இல்லாத கொடுமை எல்லாம் பண்ண. மோசமான ஒருத்தனை காதலிச்சேன். சுயநலவாதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனிதாபிமானமே இல்லாத மாமியார சொந்த அம்மாவா நினைச்சு தலையில தூக்கி வச்சு ஆடின. போதும், எனக்கு இந்த உலகமே பிடிக்கல. நான் செத்து போறேன். அப்படிலாம் பேசாத காவேரி. மாதவன் நல்லவரு. நம்ம வீட்டு பிரச்சனைக்காக அவர் கொடுத்த பத்திரத்தை நீ ஏன் திருப்பி கேட்ட? அதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இல்ல, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். மாதவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். அப்படி மட்டும் பண்ணி வச்சாங்க, அதே நாளைக்கு என் பொறுத்து தான் நீங்க எல்லாம் பாப்பீங்க. அப்படியெல்லாம் பேசாத காவேரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. காவேரி, என்ன 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல சித்தி. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற காவேரி? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட என் மாமியார் பத்தி நல்ல விதமா தான் சொன்னேன். ஆனா அவங்க திடீர்னு வந்து என்ன கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. மாதவனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணியே தீர்வேன் சேலஞ்ச் பண்றாங்க சித்தி. 2வது கல்யாணமா? மேடம், கூப்பிட்டு சண்டை போட போறீங்களா? 2-3 மாசமா காவேரி நம்ம வீட்டில் தான் இருக்கா. நீங்க பேசி சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்கணும். ஆனா பேசாம இருக்கீங்க. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்காக 2வது கல்யாணம் பண்றதா? அம்மா, அவங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கம்மா. உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அந்த அம்மா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு செயல் செய்வாங்க. மேடம், நீங்க தகராறு பண்ணீங்கன்னா அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் கேட்பாங்க. எப்படி யோகி டிவோர்ஸ் எடுக்க முடியும்? அவ கையெழுத்து இல்லாம எப்படி டிவோர்ஸ் போட முடியும்? காவேரி குழந்தை பெற்றுக்க முடியாத காரணத்தை வச்சு அவங்க டைவோர்ஸ் கேட்கலாம். மாதவன் ரொம்ப நல்லவர் மேடம். நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். மேடம் ப்ளீஸ் மேடம். அல்லாத காவேரி.
மாதவன், நான் சாரதா பேசுறேன். சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க வீட்டுக்கு வரீங்களா? இல்ல நான் வரட்டா? இல்ல அத்தை, நானே அங்க வரேன். எப்ப வரீங்க? இப்போ கிளம்பி வரேன். சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.